ஒருத்தங்கள்ட்ட சொன்னோன்னே எல்லாமே பரவிடுச்சு. நான் ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஒரே வாரத்தில் 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் கொடுத்தேன். அட்வான்ஸ் கூட எங்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஒருத்தங்கள்ட்ட கடன் வாங்கி தான் அட்வான்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணேன். ஆனால் கொடுத்து அந்த ஒரே வாரத்தில் அந்த 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருள் வாங்கி வந்துச்சு, வாங்கி கொடுத்தேன். அப்படியே வாங்கி அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ ஆரம்பித்தது தான். அந்த 25 பேர் இப்போ வந்து 250 பேருக்கு மேலே வந்து நிற்கிறாங்க. இப்போலாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் தேவையான அளவு இருக்கா உங்களுக்கு? ஃபண்டுன்னு நான் மோஸ்ட்லி யார்ட்டையும் கேட்க மாட்டேன் சார். வந்தால் சௌரியமாக இருக்கும். ரெண்டாவது யாருக்காச்சும் பொருள் தான் தேவைப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கடை வைக்கிறதுக்கு பொருள், அல்லது அவங்க நடக்கிறதுக்கு இந்த வீல் சேரு, கேலிபர் ஷூ, இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒன்று நீங்களே வாங்கி கொடுங்க. இல்லையா நாங்கள் வாங்கி கொடுக்குற இடத்துல நீங்கள் காசு கட்டிடுங்க. அவ்வளோதான். நம்ம கையில் வாங்கி தான் சொல்லுங்கள். நாங்கள் பணம் கட்டுறதா இருக்கோம். நாங்கள் தான் கேலிபர்ஸ் வாங்க, வீல் சேர் இப்படி சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் வீல் கட்டுவோம். ஓகேங்க சார். ஓகே. ஏதோ ஒரே ஒரு நாளைக்கு போய் வடை பாய்ச்சல் சாப்பாடு போடுறது வாழ்க்கை முடிய விஷயம் இல்லை. ஏதோ இல்லை ஏதோ வெட்டிங்கு அப்புறம் பேத்தியோட பிறந்த நாள் சொன்ன முடிய தட்ஸ் நாட் மெயின் இஷ்யூ. அது ஒரு நாராயண் கொடுத்துட்டு நீங்கள் சப்ஸ்டான்ஷியலாக பண்ணணுன்றது எங்கள் அம்மாவோட விருப்பம். அதுக்கு நீங்கள் சொல்லுங்க இது மாதிரி என்ன ஐட்டம் வேணால் வாங்க போறீங்க, எவ்வளோ தேவைப்படுறது எனக்கு 2 நாள் 3 நாள் இந்த வாரத்துக்கு தெரியப்படுத்தினாக்கா பக்கத்தில் ஏதோ இடம் சென்ட் வரும் அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. சரி, அது பக்கத்தில் இடம் போட்டுட்டோம்னா என்னோட இது என்னன்னா 100 பேர் வயசானவங்க, 100 பேர் முடியாதவங்க 100 பேர் நம்ம பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு 300 சாப்பாடு அவங்களுக்கு, காலையில் மத்தியானம் நைட்டு. அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் வரணும். அதுக்கு எவ்வளோ ஏரியா இருக்காதுங்கம்மா. பக்கத்தில் அந்த சென்ட் ஒரு 5 சென்ட் இருக்குது. அது வாங்கிட்டா மேலே நம்ம கட்டிட்டோம்னு வைங்க, மேலே ஆல்ரெடி ஒரு 30 பேர் இருக்காங்க. மேல் ஃப்ளோரில் இருக்காங்க. எப்படி போகிறாங்க? படியில் தான் போகிறாங்க. இல்லை அவங்க ஒரு டைம் தானே போகிறாங்க, அவங்க நடக்க முடியாதுல்ல. நாங்கள் தூக்கிட்டு போய் உட்காந்து மேலே லிஃப்ட் போட்டுக்கல. லிஃப்ட்டுக்கு தாங்கம்மா பக்கத்தில் இடம் கிடைச்சா தான் முடியும். அதை இன்ஜினியர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். இல்லைன்னா நான் வேறு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காத்தோட்டமாக நல்ல ஒரு ஏர் இது வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் மொத்தமாக மாற்றி ஆர்டிஷன் குழந்தைங்களுக்காக நான் ஒரு ரூம் வச்சுருந்தேன். அதில் என்னை டைவெர்ட் பண்ணி விட்டான். அந்த ஆர்டிஷன் குழந்தைங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு வேறு மாதிரி நான் இந்த பேஷன் வந்து வேறு மாதிரி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய காசை வாங்கி ஏமாற்றி கான்ட்ராக்ட் போட பாதியில் போட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒய்ஃபோட தாலி, எங்கள் அம்மாவோட தாலி எல்லாத்தையும் சப்ஜெக்டாக வச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணேன். சப்போர்ட்டிவ். ஆமாம். அதனால் அதெல்லாம் பண்ணி தான் இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த பக்கத்துலேயும் சைட்டு வாங்கிட்டேன்னா நான் சொன்ன மாதிரி 100 பேரை வச்சு பார்த்துக்குவேன். இந்த பக்கம் எல்லாமே ஜென்ஸு, அந்த பக்கம் எல்லாமே லேடிஸ். என்ன எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க? அதுதான் நம்ம எப்படி வச்சுட்டாலும் ஒரு சென்ட்டு 3 ரூபா, 5 சென்ட்டுக்கு 5 ரூபா வருங்கம்மா. அது நம்ம அதான் நீங்கள் கேட்க மாட்டீங்களே. இல்லைங்கம்மா. இப்போ ஏன்னா நான் நார்மலாக இருந்தால் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். நானே ஸ்டிக்கு வச்சு தான் நடப்பேன். நானே ஸ்டிக்கு வச்சு நடந்துட்டு என்ன மாதிரி எல்லோரும் இருக்கிறாங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க எனக்கு மனசு ஒப்பல. இது எப்போவுமே நான் பண்ண மாட்டேன். இப்போ நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் பண்ணுறீங்க இல்லை, நீங்களே இருக்கிறது வேறு விஷயம். நீங்கள் இப்போ மற்றவங்களுக்கு தான் பண்ணுறீங்க இல்லை, அதுதான் முக்கியம். அதாங்கம்மா. இப்போ ஒரு எல்லாருமே கூப்பிட்றோம். அதில் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் மனசு இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. இல்லையா வாழ்த்திட்டு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவனை காப்பாற்றி ஒரு சென்ட் வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு ஆகிடும் இல்லையா? ஆமாம். இல்லை ஆகும். ராமர் சார்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரும் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அப்போ என்னென்னா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது பண்ணட்டும். இல்லையா ஆண்டவருக்கா நம்ம கூட ஆண்டவர் ஏதோ ஒன்று நல்ல வழி காட்டுவார்.